வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டண்ட்டான ரெசிபி. நீங்கள் மீதமான பரோட்டாஸ் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணது, அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2 முட்டையை சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை பாதி வெந்ததும் இதில் 2 பரோட்டாவை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு எம்டி சால்னாவும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை உடனே நீங்கள் சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் சிம்பிளான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த கொத்து பரோட்டா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.